சார் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நமக்குமான அந்த உரசல் அப்படிங்கிறது சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுக ஒரு தொடர்ச்சியாக ஒரு உரசல் அப்படிங்கிற போகுது. ஒரு பேட்டி ஒன்று கொடுத்து சினிமாவிலிருந்து வந்தவர்களே வந்து துணை முதலமைச்சர் ஆகும் பொழுது 40 ஆண்டு காலமாக எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களே அது வந்து அந்த பேட்டியை நானும் பார்த்தேன். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவர்களை அந்த மாவட்டத்துக்காரன் என்ற முறையில் கடந்த 40 ஆண்டுகளாக கல்லூரி காலத்தில் இருந்து அவரை நான் அறிவேன். மாணவ பருவத்திலேயே அவரோடு பல்வேறு மேடைகளை பகிர்ந்து கொண்டவர் என்ற முறையில் அவருடைய இடதுசாரி சிந்தனை இன்றைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது என்பதிலே நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் பெருமை கொள்கிறவர்கள். இன்றைக்கு மதவாதத்தை ஒழிப்பதில், சமூக நீதியை காப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோள் கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளில் ஒரு நல்ல இடத்திலே இருக்கின்ற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதையும், அந்த இடதுசாரி சிந்தனை நிறுத்தி சிறிதும் ஒழுவாமல் இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா என்பதிலேயும் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய தலைவருக்கு 2 விதமான கருத்து யாருக்கும் இருந்ததில்லை.